ஓகே. ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதணும். எனக்கு ஒரு லவ் லெட்டர் மட்டும் எழுதி தரீங்களா? உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். நீ ஒரு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? தேவதை. மேம், ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? லவ் பண்றேன். ஓகே. ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதணும். கை அடிபட்டுருச்சு, எழுத முடியல. எனக்கு ஒரு லவ் லெட்டர் மட்டும் எழுதி தரீங்களா? எனக்கு லவ் லெட்டர் எழுத தெரியாதே. நான் சொல்ல சொல்ல எழுதி கொடுங்க. சரி, ஓகே. தேங்க்ஸ். பரவாயில்ல கூட. நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. தேங்க்யூ. இதுக்காகலாம் சொல்லல, நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறீங்க. பிள்ளையார் சுழி போடுங்க. நெக்ஸ்ட் ஏசப்பா சுழி போடுங்க. ஏசப்பா சுழியா? அல்லா அல்லா அல்லா. எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம், ஆபத்துனா ஏதாவது ஒன்று வந்து காப்பாற்றும்ல. ஒரு நிமிஷம். ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் எழுத முடியும். காதல் கடிதம் எழுதினேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. நான் உன்னை முதல் தடவை முதல் தடவை பார்த்ததும் விழுந்து விட்டேன். நீ ஒரு தேவதை. நீ ஒரு தேவதை. தேவதை 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 தேவதை. நீ ஒருவள் தான் தேவதை. தேவதை தேவதை தேவதை. ஒருவள் தான் தேவதை. உன்னுடைய புன்னகையில் புன்னகையில் விழுந்து விட்டேன். இத படிங்க. படிச்சு காட்டுங்க. இத படிச்சு காட்டுவா? காதல் கடிதம் எழுதினேன். நான் உன்னை முதல் தடவை பார்த்ததும் விழுந்துட்டேன். தேங்க்ஸ். விழுந்துட்டீங்களா? விழுந்துட்டீங்களா? நான் விழல, நான் விழுந்துட்டேன். ஆமா, கரெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்ததும் விழுந்துட்டேன். இதுல இதுல நீ ஒரு
தேவதை 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 நீ ஒருவள் தான் தேவதை 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 உன்னுடைய புன்னகையில் நான் விழுந்துட்டேன். சூப்பர்ல, நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பல்லு தேக்க தேவை பிரஷ். தேவை பிரஷ். நீ 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 தான் ஏன் கிரஷா சூப்பர் மைண்ட் உங்களுக்கு. இது நான் குக் வித் கோமாளிலே பார்த்துருக்கேன். எனக்கு குக் வித் கோமாளிலே நான் பார்த்துருக்கேன். குக் வித் கோமாளி. குக்கு வித்து கோமாளி. அதில் நான் பார்த்துருக்கேன். ஓ ஓகே. நான் வேற ஏதோ சொல்றேன். ஓகேன்னு எழுதவா இல்ல? இல்ல நீங்க குக்கு குக்கு சொன்னீங்கல்ல, அதனால தான் குக்கு வித் கோமாளி சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் ஓகே ஓகே அத சொன்னேன். என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதை எழுது. மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். உன்னை எனக்கு இவ்வளோ பிடிக்கும். சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ பிடிக்குது. இந்த உலக சைஸ் எதுங்க? உலக சைஸ் இந்த சைஸா தூக்கிடுதா உலகத்தையே. உன்னை இந்த உலக சைஸுக்கு பிடிச்சிருக்கு. இந்த உலக சைஸுக்கு பிடிச்சிருக்கு. இது சத்தியம். இது ஆக்ஷன். சரி, எமோஷனல் ஆயிட்டேன். எனக்கு என் லவர் அவ்வளோ பிடிக்கும். சத்தியம் 3 தடவை எழுதுங்க. உன்னை எனக்கு இந்த உலக சைஸுக்கு பிடிச்சிருக்கு. சத்தியம் 3 தடவை. இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? சத்தியம் வேணாம். சத்தியம் ஓகேவா? முடிஞ்சா? I love you. லவ் யூ. உங்க லவருக்கு தானே? யூ லவர் யூ எழுதிட்டீங்களா? பாதி உயிர் போகுது சொல்றதுக்குள்ளே. நான் எழுதி முடிக்கிறதுக்குள்ள கழுதை பிடிச்சி முடுக்கல மாறினா சிக்கிட்டு. நெக்ஸ்ட் சொல்லுங்க. வானமோ நீ 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 நீலம். வானமோ நீலம். நீதாயம் பாலம். பாலமா? வானமோ நீலம் பாலமா? பாலம். அதில் நான் ஏறி பயணம் செய்யலாம். கவுந்து விட மாட்டீர்கள். தமிழர்களே அதுக்கு கப்பல்னு வச்சுக்கலாமே. காப்பிரைட் கலைஞரையா கொடுத்துருவாரு. அப்ப இது உங்க ஓன் கவிதை இல்லையா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே.
நீங்க ரொம்ப லிப்டிக்கு அதிகமா அடிச்சுன்னு வந்துக்கிறீங்க. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. நான் காப்பி அடிச்சு தான் உன் கண்ணுக்கு தெரியுது. உன் லிப்ஸ்டிக் அதிகமா அடிச்சுன்னு வந்துக்கிற நீ. இல்ல நீ நீ ஒரு தேவதை. தேவதை லிப்ஸ்டிக் எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கலாம். சொல்லுங்க. வானமோ நீலம், நீதான் பாலம். அதில் ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டீர்கள். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். வானமோ நீளம், நீதான் என் பாலம், அதில் ஏறி பயணம் செய்யலாம். யாரால் பயணம் செய்ய? நானு நீ. கேட்குற கேள்வியை பாரு. கரெக்டா இப்போ யாரு நீ பயணம் பண்ணுவ? நான் தானே பண்ணோம். எமோஷனல் ஆனா இந்த மாதிரி கேட்டுருவேன். சில டைம் கெட்ட வார்த்தை கூட கேட்பேன். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். கோடு போடுங்க. கோடு போடுவா? ஏன்? அடுத்துதான் கவிதையை ஆரம்பிக்க போறேன். இன்ன வரையும் எழுதுனது மறுபடியும் முதல்ல இருந்தா. பேர் என்ன? என் பேர் மோனிஷா. மோனிஷா. சூப்பரா இருக்கு பேரு. Thank you. சூப்பர். மோனிஷா எழுதுங்க. என்ன எழுது? அன்புள்ள மோனிஷாவிற்கு. யாரு பேரும் மோனிஷா. உங்கால பேர் மோனிஷா. மோனிஷா காதலிச்ச சீரியஸா, விட்டுட்டாலே கேர்லெஸ்ஸா. ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா. எதுவும் பாட்டு தானே? பாட்டு இல்ல, சிச்சுவேஷன் சாங். அப்ப நான் என்ன எழுத? நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரியஸா, ஹலோ, விட்டுட்டாலே கேர்லெஸ்ஸா. இந்த சாங் தானே? சாங்கோ எதுவோ எழுதுங்க. அவ இம்ப்ரெஸ் ஆயிடுவா. ஒரு தற்கூரி, அவளுக்கு எதுவும் தெரியாது. லெட்டர் எழுதணும் தற்கூரிக்கு? சாங்னா அவளுக்கு தெரியாது. அவளுக்கு அவ ஒரு வச்சிட்டு நம்பரா பாடுறக்கே. அவ ஒரு தற்கூரி முண்டம். ஆனா கியூட்டான பொண்ணு மோனிஷா. என் பேர் வச்சிருக்காங்களா, அதனாலதான் தற்கூரி. இப்ப என்ன எழுத? ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரியஸா, பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்சேன் சீரியஸா, விட்டுட்டாலே கேர்லெஸ்ஸா. சரி, இதை யார்? ஓ நிஷா நிஷா நிஷா. இதுவும் சாங் தானே? இல்ல எழுதுங்க. அவ ஒரு தற்கூரி முண்டம். இந்த லெட்டரை கொண்டு போய் உங்க ஆளு கொடுக்க போறீங்களா? அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா? வெறும் சினிமா பாட்டு எழுதி கொடுத்தா யார் அக்செப்ட் பண்ணுவா? நீங்க சொல்ற எல்லாமே சினிமா பாட்டுல இருக்கு. எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அந்த தாத்தியை வச்சுட்டு நான் போற பாடு இருக்கே. தெரிஞ்சதை தானே எழுத முடியும். இப்ப என்ன பண்ணுங்க? ஆனா சினிமா பாட்டு பார்த்தாலே தெரியும். நீங்க கொடுத்துருக்க எல்லாமே சினிமா பாட்டு தானே கொடுத்து வச்சிருக்கீங்க. சினிமா பாட்டு, அப்புறம் குக்கு கோமால இருந்து கவி, இதெல்லாம் சுட்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் கொடுத்தா அந்த பொண்ணு எப்படி உங்களை அக்செப்ட் பண்ணும்? இதெல்லாம் கொடுத்தா அந்த பொண்ணு எப்படி உங்களை அக்செப்ட் பண்ணும்? எப்படிங்க லவ் லெட்டர் எழுதுனா நீங்க இம்ப்ரெஸ் ஆவீங்க? லவ் லெட்டர் எழுதுனா நான் இம்ப்ரெஸ் ஆகணும். லவ் லெட்டர் எழுதுனா அதுக்கு நான் இம்ப்ரெஸ் ஆகணும்? உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க. ஓப்பனா கேக்குறேன், உங்களை எப்படிங்க கரெக்ட் பண்றது? இப்போ நீங்க யாருக்கு எழுதுறீங்க?
லவ்வருக்கு ஆ அவ ஒரு தேவதை. உங்க கூட சேர்ந்து நானும் கொஞ்ச நேரத்துல தேத்தா வந்து வேற மாதிரி சொல்லிடுவேன் போல. தேவதை அவ ஒரு தேவதை. அவதான் என் லிட்டில் பிரின்சஸா பிரின்சஸ். பிரின்சஸா பிரின்சஸ் அவ மை லிட்டில் பிரின்சஸ். லிட்டில் பிரின்சஸ். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு கூட நான் இவ்வளவு பக்கம் எழுதுனது இல்ல. சரி எழுதுங்க. சொல்லுங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் இல்லை கடிதமே இருக்கட்டும். கமல் சாரோட மூவிலன்னு சொல்லிட்டீங்களா? ஆஹா சூனா போனா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அந்த பாட்டை நான் அடுத்து என்ன வருதுன்னு தெரியும். நானே எழுதிடுவேன் அந்த பாட்டை. இதையும் எழுதிக்க. நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாட்டு தெரியாதுன்றீங்க அப்ப எழுதுன்றீங்க கட்டா எப்படி? உங்களுக்கு தெரியுது இல்ல, காதலுக்கு வார்த்தை முக்கியம் இல்ல, உணர்வு தான் முக்கியம். நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, அதுதான் லவ். நீங்க நினைக்கிறது எதுக்குங்க எனக்கு தெரியணும்? உங்களுக்கு தானங்க தெரியணும். நீ எழுதுறீங்கல்ல. ஆமா நீங்க சொல்ல நான் எழுதுறேன். அதனாலதான் சொல்றேன். நீங்க தான் ஆளு. அப்படி சொல்ல மாட்டேன். நீ ஒரு தேவதை. உன்னுடைய சிரிப்புக்கு நான் அடிமை. நீ ஒரு நல்ல பொண்ணு. இப்ப நீங்க சொல்றது நான் எழுதவா இல்ல? நான் உன்னை சொல்றேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஓகே தெரியும். ஹெல்ப் பண்ற பொண்ணு. எழுதுங்க. கண்மணி வேணாம். அந்த பாட்டு வேணாமா? வேணாம், மொக்கையா இருக்குது. வேற பாட்டு சொல்லுங்க. வானத்தில் இருக்கும் நிலா. எழுதுங்க. வானத்தில் இருக்கும் நிலா. நீதான் என் கலா. வானத்தில் இருக்கும் நிலா, நீதாண்டி என் கலா. கலாவா? சொல்றத மட்டும் மூடி எழுது. ஹலோ, இப்ப நான் எழுதவா இல்ல? சாரி, எமோஷனல் ஆயிட்டேன். எமோஷனல் ஆனா உங்களுக்கு வாய் திக்காம நல்லா பேசுவீங்களே, ஆனா திக்கிட்டு பேசுறீங்க. அது கத்துதாங்க. எமோஷனல் ஆனா நான் கொஞ்சம் திக்காம பேசுவேன் தான். நல்லா பேசுறீங்க. அதுக்காக எனக்கு மைண்ட் எமோஷனல் ஆக மாட்டேங்குது. சொல்றத மட்டும் அழகா எழுதுங்க. சொல்லுங்க. வானத்தில் இருக்கும் நிலா, நீதான் என் கலா. நான் போட்டுக்கிறது கருப்பு. ஹலோ, என்ன பண்ணீங்க? சாக்லேட் குடுங்க. எதுக்கு? கருப்பு கருப்பு. நான் தான் ஃபர்ஸ்ட் எப்ப சாக்லேட் குடுப்பீங்க? எழுதிட்டு பார்க்கறேன். தேங்க்ஸ்.
நானா எழுதிக்கவா? ஹெல்ப் மீ. எனக்கு எழுத தெரியாது. என்னங்க இவ்வளோ அழகா இருக்கிறீங்க, எழுத மாட்டேன்னு சொல்றீங்க? எனக்கு சீரியஸா எழுத தெரியாது. எழுதுங்க, என் லைஃப் மேட்டருங்க இது. ஏய் இப்போ நீங்க நல்லா பேசுறீங்க. ஒரு எமோஷனல் ஆயிட்டுனா அப்படி ஆயிடுவேன். இல்ல எனக்கு நீங்க உண்மையில நடிக்கிறீங்களா? நடிக்கல லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? உங்களே இல்ல. லவ் லெட்டர் நினைச்ச ஏதாச்சும் எழுதி கொடு. அசிங்கமா எழுதி தரேன். ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ 3 டைமா? ஐ லவ் யூ ஐ லவ் யூ. ஓகேவா? படிங்க. நீ இல்லை என்றால் நான் செத்து விடுவேன். ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. படிங்க. நீ இல்லை என்றால் நான் செத்து விடுவேன். ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. இந்தாங்க, வெல்கம். வச்சுக்குவோம். செக் பண்ணிக்கோ நல்லா கரெக்டாக இருக்கான்னு. கரெக்ட். இதை பிடிங்க ஒரு நிமிஷம். ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ வா. ஆ ஹலோ, என்னது இது? இதெல்லாம் உங்களுக்காக தாங்க யாதனை. ஏய் இப்போ நீ நல்லா பேசுற. நான் நல்லாவே பேசுவேங்க. நான் நல்லாவே பாடுவேங்க. உம்மா உம்மாம்மா உம்மா உருகி உருகி போனதடி யார் நீயே. ஏங்க கரெக்டாக தாங்க ஐ லவ் யூங்க. ஏங்க என்னது? இதை பிடிங்களா ஒரு நிமிஷம். உங்க பதில நீங்க இப்போ சொல்ல வேணாங்க. நீங்க பொறுமையா ஒரு வாரம் கழிச்சு சொல்லுங்க. இதே இடத்துல வெயிட் பண்றேங்க. நீங்க யாருன்னே தெரியாதுங்க. நீங்க லெட்டர் எழுத சொன்னீங்க, எழுதி இப்போ நீங்க நல்லாவும் பேசுறீங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த அவன் லெட்டர் நீயே வச்சுக்கோ. ஏங்க என்னங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுது? என்னங்க எங்க நான் பாட்டுக்கு உட்கார்ந்தேன். சரி வாய் பிக்குதுங்க, எனக்கு லவ் லெட்டர் எழுதான்னு சொன்னீங்க. சரி ஹெல்ப் பண்ணேன். இப்போ வந்துட்டு என்னங்க இதுவும் ஃபேக்கா? ஏங்க எல்லாமே ஆனா ஃபேக் தான். ஆனா என் லவ் உண்மை. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஏன் உன்னை லவ் பண்ணணும்? சரி ரொம்ப கோவப்படாதீங்க. சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு பிராங்க் பண்ணேன். சும்மா இங்க ஒரு கேமரா இருக்கா? சாரி, சும்மா உங்கள்கிட்ட திக்கு வாயா வந்து நார்மலாவே பேசுங்க. எப்படி இந்த லவ் லெட்டர் யாதுனா எப்படி இருக்குன்னு பார்த்தேன், சொன்னேங்க. ஆனா நான் ஐ லவ் யூங்க. சும்மா நீங்க ஒரு தேவதைங்க. நீங்க ஒரு தேவதைங்க. எதுவும் தப்பு நன்றி. சும்மா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஹெல்ப் பண்ணுறீங்க. ஒரு தெக்குவாயா வந்து உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டால் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்க்குறதாங்க அப்படி பண்ணா நீங்கள். ஆனால் நல்லாவே இந்த வீடியோ போட்டுக்கலாமா? போட்டுக்குங்க.